ஒரே பள்ளியில 2 மாணவர்கள் படித்து கொண்டிருந்தாங்க. ஒருத்த பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. ஒருமுறை இந்த பணக்கார வாலிபன் கிட்ட இருந்து ஒரு பொருளை இந்த ஏழை மாணவன் திருடிட்டான். இப்போ யார் திருடியது அப்படின்னு யாருக்கும் தெரியாதவாறு ஆசிரியர் ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டாரு. அதாவது எல்லா மாணவர்களோட கண்களையும் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாணவனின் பாக்கெட்ல இருந்து அந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த திருடிய மாணவன் யாரு அப்படின்னு பள்ளியில யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு நல்ல பதவியில சேர்ந்து பெரியவனா ஆகுறான். எதிர்பாராத விதமாக அந்த ஆசிரியரை சந்தித்து பேசுறான். தான் யார் என்றும் தன் தவறை பற்றியும் ஆசிரியர் தன்னை காப்பாற்றினதையும் சொல்லி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா டீச்சர் அப்படின்னு கேக்குறான். அதற்கு ஆசிரியர் அளித்த பதில் அவனுக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அது என்ன தெரியுமா? தம்பி, அன்னைக்கு நான் உன்னை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாமே அப்படின்னு சொல்லி மாணவர்களின் கண்களை மாத்திர கட்டலப்பா, என்னுடைய கண்களை கூட கட்டியிருந்த. அதனால அது நீதான் அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேரு ஒரு சின்ன தப்புனாலும் மத்தவங்களோட தப்பை எடுத்து எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? மத்தவங்களோட பாவத்தை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது அவங்களோட பாவத்தை திறந்து எல்லாருக்கும் காட்டுறீங்களா?